ஹலோ கைஸ், நான் உங்கள் பாஷா. இது உங்கள் பாஷா டாக்கிஸ். தமிழ்நாட்டின் தலைநகரான பல முகங்கள் கொண்ட சென்னை அற்புதமான கோயில்கள், அழகிய கடற்கரைகள், நினைவு சின்னங்கள், வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலங்களுக்கு மட்டுமே பிரபலம் இல்லை. பரபரப்பான நகர வாழ்க்கை, எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் என எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக சுருண்டு கொண்டிருக்கும் இந்த வேகமான நகரத்திலும் கூட சில அமானுஷ்யங்கள் நிறைந்திருக்கின்றன. யாருக்கெல்லாம் இந்த பேய், பிசாசு, ஆவி, அமானுஷத்தில் நம்பிக்கை இல்லையோ அவர்கள் இங்கு சென்று இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த எல்லா இடங்களுக்கும் பின்னாலும் ஒரு புதினான கதைகள் இருக்குது. அவற்றை கேட்டவுடன் ஒரு நிமிடம் நீங்களே பயப்படுவீங்க. வாங்க, இன்னைக்கு நம்ம ஷோவில் அதை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் பெசன்ட் அவென்யூ சாலை. பகலில் மங்கலான வெளிச்சம் கொண்ட அழகான சாலையாக இந்த பெசன்ட் அவென்யூ சாலை இரவில் பல அமானுஷங்களுக்கு பெயர் பெற்றது. இரவு நேரத்தில் இந்த சாலையில் செல்ல அந்த பகுதி மக்கள் அச்சப்படுகின்றனர். ஏனெனில் இரவு நேரத்தில் இந்த சாலையில் செல்லும் போது யாரோ நம்மை பின்தொடர்வது போல சத்தம் கேட்குமாம். திரும்பி பார்த்தால் யாருமே இருக்க மாட்டார்கள். இருசக்கர வாகனங்களில் சென்றால் யாரோ நம்மை இழுத்து கீழே தள்ளுவது போல விபத்து ஏற்படுகிறதாம். அதோடு நடந்து சென்ற சிலையை யாரோ கன்னத்தில் அறைந்த உணர்வும் ஏற்படுவதோடு வினோதமான சிரிப்பு சத்தமும் கேட்பதாக அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த சாலையில் இதனால் உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டுள்ளன என்று தகவல் வருகிறது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் பெசன்ட் நகரில் இருக்கிற ஒடிஞ்ச பாலம். சென்னையில் உள்ள சாந்தோம் கடற்கரையை எலியாட்ஸ் கடற்கரையுடன் இணைக்கும் நோக்கில் மீனவர்களின் நலனுக்காக இந்த பாலம் 1967ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி வந்தனர். 1977ஆம் ஆண்டில் கடல் கொந்தளிப்பால் பாதி இடிந்து விழுந்தது. அதிலிருந்து இங்கு மர்மம் குடிகொண்டது. அடையாளம் காணப்படாத பல இறந்த உடல்கள் இங்கிருந்து மீட்கப்பட்டு இருக்கின்றன. இங்கே அகால மரணம் அடையும் ஆட்களின் ஆவிகள் இங்கே சுற்றுவதாகவும் இரவில் அலறல் சத்தம் கேட்பதாகவும் இங்கு வசிக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆகையால் சூரியன் மறைவுக்கு பிறகு இங்கு யாரும் செல்வதில்லை. விப்ரோ பூங்கா. தற்போதைய விப்ரோ பூங்கா கட்டப்பட்டுள்ள இடம் 1980களில் ஒரு மயானமாக இருந்ததாம். அதற்கு மேல் என்ன அமானுஷ்யம் இருக்க முடியும்? இங்கு சோழிங்கநல்லூரில் உள்ள விப்ரோ கட்டிடத்தை சுற்றியுள்ள தெருக்களில் பலவித மனித உருவங்கள் நடமாடுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காவலர்கள் இரவில் பல காட்சிகளை கண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து பயந்து காய்ச்சலில் கூட சிலர் படுத்து விட்டனராம். கேட்கவே பயமாக இருக்கிறது அல்லவா? 4. டிமாண்டி காலனி. வீடுகளும் மக்கள் கூட்டமும் நிறைந்த சென்னை அபிராமபுரத்தில் நகருக்கு மத்தியில் அமைந்திருக்கிறது இந்த டிமாண்டி காலனி. பல ஆண்டுகளுக்கு முன்னர் பணக்கார போர்த்துகீசிய வணிகரான டிமாண்டி என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்ட தன் மனைவியுடன் ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்வை இங்கு வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. அவரது குழந்தையும் மர்மமான முறையில் இறந்து போனது என்று சொல்லப்படுகிறது. இந்த காலனியில் அடிக்கடி டிமாண்டியின் உருவம் சுற்றித் திரிவதாகவும் அவர் பூட்டுக்களை திறப்பதையும் கதவுகளை மூடிக்கொள்வதையும் ராக்கிங் நாற்காலியில் அமர்ந்திருப்பதையும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். முழு காலனியிலும் கூட ஒரு விளக்கு கூட இல்லை. வேலைக்கு அமர்த்தப்பட்ட செக்யூரிட்டியும் இறந்து விட்டாராம். அண்ணா மேம்பாலத்திற்கு அருகில் இருக்கும் கைவிடப்பட்ட கட்டிடம். அண்ணா மேம்பாலத்திற்கு எதிரே ஒரு ஆதரவற்ற கட்டிடம் இருக்கிறது. இந்த கட்டிடம் பல வருடங்களாகவே அந்த பகுதியின் தற்கொலை மையமாக இருந்து வருகிறது. கேட்பாரற்று கிடக்கும் இந்த கட்டிடத்தில் எண்ணற்ற தற்கொலைகள் அரங்கேறியுள்ளன. பாலம் வழியாக செல்லும் மக்கள் அருகில் உள்ள கைவிடப்பட்ட கட்டிடத்தில் இருந்து விசித்திரமான சத்தம் வருவதை அடிக்கடி கேட்டுள்ளனர். சிரிப்பு மற்றும் அழுகை சத்தம் கேட்டதும் விசாரித்த போது அங்கு ஆட்கள் எதுவும் கிடைக்காத சம்பவங்களும் அங்கு பதிவாகி உள்ளதாம்.